Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் half yearly எக்ஸாமினேஷன் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த வீக்கில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓவரால் 100 மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம மிட் டேர்ம்க்கெலாம் எழுதுன மாதிரி 50 மார்க்ஸ் இருக்காது. ஸோ 100ன்னும் போது போர்ஷன்ஸ், ஃபுல் போர்ஷன்ஸ் அண்ட் தென் கவர் பண்ணுறதும் ஃபுல்லாக கவர் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிறது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ரிவிஷன் வரும், ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ன்ற மாதிரி. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் என்னென்னா வந்து இது ஃபஸ்ட்டு கிராஃப் ஆர் ஜாமெட்ரி, ஓகேங்களா? அதில் நமக்கு மார்க் போகக்கூடாது. ஃபுல்லாக தரோவாக கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை எக்ஸசைஸோ எல்லா சம்ஸும் கிளியராக இருங்க, கிராஃபாக இருக்கட்டும் ஜாமெட்ரியாக இருக்கட்டும். அண்ட் தென் அல்ஜீப்ராவில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா அதில் வந்து நிறைய மார்க்ஸ் வந்து கவர் ஆகும். அல்ஜீப்ரா சாப்டரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் சாப்டர் 1ல் லாஸ்ட் எக்ஸசைஸ் வரும் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ நம்ம சீக்கிரமாகவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் அது எல்லாமே சொல்லுவோம். பட் இருந்தாலும் இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லேயும் நம்ம சொல்லலாம். பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், டூ எனி 10 சம்ஸ், கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ நமக்கு இதில் வந்து அல்ஜீப்ராவில் மேக்ஸிமம் கவர் பண்ணுவாங்க. ஸோ அல்ஜீப்ரா சாப்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், அது ஃபுல்லாக முடிச்சிடுங்க. அடுத்தது நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, கிவ் அன் எக்ஸாம்பிள்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தியரம் ஏதாவது இருந்தால் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க. இதில் வந்து நமக்கு கம்பல்சரி கொஷினும் கொடுத்துருக்காங்க, அதை சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. டூ மார்க் கொஷின்ஸ், எனி 10 இல்லையா? ஸோ 10 கொஷின்ஸ் நம்ம தரோவாக இருக்கணும். எந்த கொஷின் நம்பர் போடுறீங்களோ அதை கிளியராக போட்டுடுங்க. ஸோ நிறைய மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் 8 to 10 மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், ரிவிஷனாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ண நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எங்கே வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் 28 வந்து கம்பல்சரி கொஷின். அதே மாதிரி பார்ட் 3 5 மார்க் கொஷின்ஸ், டூ எனி 10 சம்ஸ் வித் டீட்டெயில்டு ஸ்டெப்ஸ், கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க இதில். ஸோ 42nd கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். நம்ம அதை பாருங்கள், ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரிஸ், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாயிட்டிங்களா? அடுத்தது கிராஃப் ரெடி, ஜாமெட்ரி தரோ, அண்ட் தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் தரோவாயிட்டேன். ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு போங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும் போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து மார்க்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்டே வரீங்க, சரிங்களா? 20% ஆஃப் மார்க்ஸ், அடுத்து 40, நெக்ஸ்ட்டு 60, 80 அந்த மாதிரியான நம்ம கவர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ மேக்ஸிமம் இதில் கவர் ஆகிடும், ஓகேங்களா? அண்ட் தென் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் கம்பல்சரி. அது பண்ணாமல் நீங்கள் மேக்ஸ்னால எந்த சப்ஜெக்ட்டுமே அட்டென்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் மிட்டமாக இருக்கட்டும், நம்ம வந்து மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே தான் சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் ஒரு 8 to 10 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். மினிமம் 5 கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணாதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட் 4 பார்த்திங்கன்னா 2 into 8 68 மார்க் கொஷின்ஸ். இது வந்து நம்ம வந்து இதில் கேட்டிருக்காங்க இல்லையா, ஜாமெட்ரி. ஸோ அதை நீங்கள் தரோவாக இருக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் சொன்னேன் இல்லையா, சாப்டர் 1ல் இருக்கக்கூடியது அது எதுவும் நீங்கள் வந்து கிளியராக எந்த சம்ஸோ அதை ரிப்பீட்டடாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த கொஷின். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக தெரியுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஆகிட்டாலுமே அடுத்தடுத்த ஸ்டெப்பு தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா டேக் அ டீப் ப்ரீத். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள், சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.